ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல உதவியாளர் வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. அதுவும் உங்களுக்கு இந்தியா ஃபுல்லா 650 வேகன்சி இருக்குதுங்க. இது மத்திய அரசு கீழ பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்கக்கூடிய நிர்வாகத்துல உங்களுக்கு 650 வேகன்சி காலியிட இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. உங்களுக்கு கல்வி தகுதி டிகிரி வேணும்னு சொல்லி குடுத்துறாங்க. சம்பளம் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்கே ரூ. 58,514. இது பார்த்தீங்கன்னா பேசிக் மட்டும் தான். அதே மாரி உங்களுக்குலாம் பல டைப் ஆஃப் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஏ அந்த மாரிலாம் குடுத்தாங்களா, உங்களுக்கு சேலரி அதிகமா வரும். நெறைய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுங்கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாரி இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் ஒரு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம்ல பாஸ் செஞ்சீங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை உறுதின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன எக்ஸாமினேஷன் எப்படி நாம பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. இப்ப வாங்க விரிவா போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இப்ப வாங்க விரிவா பார்க்கலாம். என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ் வங்கியில் தான் உங்களுக்கு 2026க்காக 650 உதவியாளர் வேலை வாய்ப்பு பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போயிட்டு இருக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா உடனே விண்ணப்பிச்சிருங்க. உங்களுக்கு ஒரே ஒரு டைப் போஸ்ட் தான் உதவியாளர் அசிஸ்டன்ட் வேலை. அதான் 650 வேகன்சி இருக்கு. இந்தியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா மண்டலம் வாரியா குடுத்துருக்காங்க. இந்த மண்டல வாரியாங்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இதுல நம்மளுடைய தமிழ்நாடு எங்க இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுல நம்மளுடைய சென்னையில பார்த்தீங்கன்னா 53 வேகன்சி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டுல 53 வேகன்சி இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க. பெங்களூர் விண்ணப்பிக்கலாம் நீங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்க வேணாலும் இங்க விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு எதுலாம் பக்கமா இருக்குது. பெங்களூர் அப்ளை பண்ணுங்க, சென்னை அப்ளை பண்ணுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா வேற இது பக்கமாகுது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. கேரளா கூட இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியில் பார்த்தீங்கன்னா என்ன கல்வி தகுதி கொடுத்துருக்காங்கன்னா, ஏதேனும் ஒரு துறையில இளங்கலை படிச்சிருக்கணும். 1/2/2026 படி. வயது பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 28 வயசு மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. பிடபிள்யூடியில் பார்த்தீங்கன்னா பொது மற்றும் இடபிள்யூஎஸ்க்கு 10 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸும், ஓபிசி 13 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. போலீஸ்மேன் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உதவியாளருக்கான சம்பளம் 58,514 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் 1 முதற்கட்ட தேர்வு, 2ஆம் கட்ட தேர்வுன்னு 2 எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. 3ஆம் கட்டம் பார்த்தீங்கன்னா மொழி புலமை தேர்வுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 வைக்கிறாங்க. ஸோ 3லயும் நீங்க பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு வேலை உறுதி. உங்களுக்கு ஆன்லைன்ல தான் எக்ஸாமினேஷன் இருக்கும். எந்த மாதிரி கொஸ்டின் இருக்குன்னா ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ் 3 டைப்ல இருக்கும். அதே மாதிரி மொழி புலமை தேர்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துறேன். தமிழ்நாட்டில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குதுன்னு பார்க்கலாம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. சென்னையில் இருக்கு, கோவை, மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், ஈரோடு, திருநங்கல், நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, திருப்பூர், தஞ்சாவூர், புதுச்சேரி. முதன்மை தேர்வு பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், சேலம், புதுச்சேரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி முன்னாள் பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் 50 ரூபாயும், அதர் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 450 சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்க ஆன்லைன்ல தான் பே பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம்னா நீங்க 16/2/2026 இருந்து 8/3/2026க்குள்ள நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைன்ல ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. முக்கிய தேதி உங்களுக்கு 16/2/2026 உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட்டு. லாஸ்ட் டேட்டு 8/3/2026. உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஏப்ரல்ல 11 சொல்லி கொடுத்துறாங்க. அதே மாதிரி செகண்ட் எக்ஸாமினேஷன் ஜூலைல பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி. இது பார்த்தீங்கன்னா தற்காலிகமாகுது. இது பார்த்தீங்கன்னா டேட் சேஞ்ச் ஆகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.